ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட நேமை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபுட் மை வேர்ல்டுன்னு இருந்தது இல்லையா, நான் லவ்லி சிந்துன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேணாம். ஐகான் அண்ட் வீடியோஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ப்ளீஸ் ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போது ரெசிபிஸ் பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி சூப்பர்வான மேங்கோ டெசர்ட் மேங்கோ பிர்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி குக் வித் கோமாளி ஷெரீன் அவங்களோட ரெசிபி. சம்மருக்கு இது ஜில்லுன்னு சாப்பிட சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் அரிசை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நார்மல் குக்கிங் ரைஸ் தான், ஒரு 1/2 hour ஊற வச்சா போதும். இதை தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக வேணாம், இது போல் கொஞ்சம் கோஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 கப் போல் பால் எடுத்திருக்கேன். இது சூடு பண்ணிக்கோங்க. பால் பாருங்கள், இது போல் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல அரிசி, அதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் போல் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். கலந்து விட்டுட்டே இருந்ததுன்னா நம்ம சூப்பராக அடிப்பிடிக்காமல் வந்துடும். மூடி வைக்க வேண்டாம், க்ளோஸ் பண்ணக்குள்ளே அப்படியே பொங்கி வளைஞ்சிருங்க. அதனால் க்ளோஸ் பண்ணாமல் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம மேங்கோ பியூரி ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். இதிலிருந்து கொஞ்சம் மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு 1 கப் போல் எடுத்திருக்கேன். இதை அப்படியே ஒரு ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. மேங்கோ பியூரி ரெடி. இப்போது பால் நல்லா கொதிச்சுட்டு திக்காகவும் வந்திருக்கும். அரிசெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இது போல் நல்லா திக்காக வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் ஒரு 4-5 ஸ்ட்ரிங்ஸ் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஆல்ரெடி பியூரி பண்ணி வச்சுருந்தோம்ல மேங்கோ, அதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். மாம்பழம் ரொம்ப கலராக இருக்கும்ல, அதை எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும் நமக்கு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போவே மேங்கோ ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம இதில் ஸ்வீட்க்கு சுகர் சேர்த்துக்கலாம். மாம்பழம் எவ்வளோ இனிப்பாக இருக்கோ அதுக்கு ஏற்றது போல் ஸ்வீட்டோட லெவலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லாவே திக்காக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக நட்ஸ், பாதாம் அண்ட் முந்திரி சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கீ சேர்த்துட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சூடு ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போது ஒரு மேங்கோ வச்சு கார்னிஷிங் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு மின்ட் லீவ்ஸ், அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக நம்மளோட மேங்கோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மருக்கு நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் வரதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கமெண்ட்டில் கிவ் அவே வீடியோ பின் பண்ணுறேன், மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.